பாவம் அந்த பொண்ணு ரூம்லயே அடப்பட்டு இருக்கு. அதான் சாப்பாடு எதுனா கொடுக்கலாம்னு. அந்த சாப்பாட்டை நீயே சாப்பிடு. அந்த பொண்ணை அவ அண்ணன் வந்து அழைச்சிட்டு போய். ஆமாண்டா, முதல்ல ஒரு தடவை வந்து கூட்டிட்டு போனானே அதே அண்ணன் தான். எப்படி போனாங்க? ஆள் இங்கதான் இருக்காமா? பாரு, எந்த பவளம் സുഖമാണോ? നീ ഇവിടെ സീക്കിരം കിടക്കുമെന്ന് ഞാൻ നനച്ചില്ല. ഇവന്റെ ലെറ്റർ കണ്ട് ഞാൻ പറന്നു വന്ന്. பெரிய பாண்டி, தங்க பாண்டி, பவளத்தோட அண்ணன் அவளை கூட்டிட்டு போறான். பதவி போய் சின்ன பாண்டி பின்னால ஓடிக்கிட்டு இருக்கான். ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சீக்கிரம் வாங்கடா. இவளோட அண்ணன் சொல்லி கூட்டிட்டு போனவன் இவளுக்கு அண்ணனே இல்ல. நான் கேட்டது அது இல்ல. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சின்ன பாண்டி. சின்ன பாண்டியா? இத நான் நம்ப மாட்டேன். இல்ல, பவள என் பொண்டாட்டி தான். இருக்காது, இருக்கவே இருக்காது. நீங்க அவளை காப்பாத்ததானே போய் சொல்றீங்க.
இந்த அடிக்கிற வேலை கொள்ற வேலை வேணாம். இவன் நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி. இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கறதுக்கு எனக்கு யாருடைய சம்மதம் தேவையில்லை. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. கவிதா, கவிதா, நில்லுமா. கவிதா, கேளுமா. ப்ளீஸ், கவிதா, நான் சொல்றதை கேளு. ஐயோ, பண்ணிக்கிறேம்மா. கதவு தர. கவிதா, தரமா. கவிதா, கதவு தர. ப்ளீஸ், கதவு தரமா. வா. கவிதா, நாங்க சொல்றதை கேளு. கவிதா, கதவு தர. கதவு தர. എന്നോട് ക്ഷമിക്കണം. നന്നായിരുന്ന കുടുംബത്തിൽ ഞാൻ വരാൻ വലിയ കഷ്ടമുണ്ടായി. ഇനിമേ എന്നെ കൊണ്ട് ഈ കുടുംബത്തിൽ എന്ത് പ്രശ്നവും വരില്ല. ഞാൻ പോവാ. நீ இங்க இருந்து போயிட்டா பிரச்சனை தீந்துருமா? எப்ப உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை ஒரு குழந்தைக்கு தாயாக்குனாரோ அப்பவே என் மனசுல இருந்து அவரை எடுத்துட்டேன். எனக்கு வரப்போறவரு எனக்கு மட்டும்தான் இருக்கணும். உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற இவரு உன் கூடவே இருக்கட்டும். ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுதான் விட்டு கொடுக்க முடியும். இல்ல, കൊല്ലം അച്യുതമേനന്റെ പരമ്പരയിൽ വന്ന കൃഷ്ണൻ മേനൻ ഞാൻ. എനിക്ക് വലിയ ഗ്രാമമുണ്ട്. എന്റെ മോളാണ് ഇവൾ. എന്റെ വിധി ഞാൻ രണ്ട് തെറ്റ് ചെയ്ത്. ഒന്ന്, ഈ തീക്കട പരദേശിന്റെ പേച്ച് കേട്ടത്. ഇനിയൊന്ന്, ഊർ പേർ தெரியாத ഇവനുക്ക് എന്റെ മോളെ കല്യാണം കഴിച്ചു കൊടുത്തത്. എന്റെ മോളെ മഹാരാശിയായിട്ട് വാഴണമെന്ന് ഞാൻ ആശീർവദിച്ച് അനുപ്പി നിങ്ങൾ എല്ലാവരും കൂടി അവളെ ഒരു വേലക്കാരിയാക്കി. நில்லுங்க. இந்த பூங்குளம் மீனாட்சி அம்மா கையசைச்சா 8 கிராமமும் கட்டுப்படும். உங்க பொண்ணை நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். ஆனா என் குடும்ப வாரிசு உங்க மக வயித்துல வளர்ற என் பேர குழந்தைய விட்டுட்டு போங்க. ദീർഘ സുമംഗലി ആയിട്ട് കരയണ്ട മോളെ. ஏமா, இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு நான் கேட்ட போதெல்லாம் நீ சொல்லவே இல்லை. கடைசியில அவன் வாயாலேயே சொல்ல வச்சுட்டேன். என் மருமக புத்திசாலி. എന്റെ ദൈവമേ, ഗുരുവായൂരപ്പ, നീയാണ് രക്ഷിക്കണം. മാപ്പിളെ, மாமா, മാപ്പിളെ, மலையாள மாமா. മാപ്പിളെ ജമായിച്ചിട്ടേ. நாங்க 2 பேரும் கொல்ல வரட்டுமா? അല്ല, എങ്ക രണ്ടുപേർക്കും അവിടെ സുന്ദരിയായിട്ട് ഒരു പെൺകുട്ടിയെ കല്യാണം കഴിക്കാൻ വേണ്ടി.